முதல் வாரத்துல தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருந்தாரு, பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட. அடடா, இந்த பட்ஜெட் அறிவிப்போட அந்த அறிவிப்பு வந்துருமோ, இந்த அறிவிப்பு வந்துருமோ, 2500 ரூபாய் வந்துருமா, 6 சிலிண்டர் வந்துருமா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் எதிர்பார்ப்பு இருக்கு. பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னலாம் இடம்பெற போகுது அப்படின்னு தெரிய வரும். இருந்தாலும் மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம், என்னென்னலாம் இடம்பெறணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பாப்பமா, இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது சுகாதாரம். பட்ஜெட்ல இந்த விவசாயிகளை கை தூக்கி விடுறதுக்கு இலவச கரண்ட முன்னுரிமை கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். போர் போட்டு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பதினஞ்சவங்களுக்கெல்லாம் கரண்ட் கிடைக்கல. அது எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி உறுதுணையா செஞ்சு கொடுக்கும்படி தாவேக அரசை கேட்டுக்கொள்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் குறைக்கணும். அகவிலைகள் வந்து எல்லாம் ஏறிட்டது. அனைத்து வீட்டில் அவங்க உபயோகிக்கிறவங்களும் உபயோகப்படணும். விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் அனைவர்களையும் பல மடங்கு உயர்ந்து விட்டது. கட்டுமான துறைக்கு தேவையான அனைத்து பொருளுமே கடுமையா விலையேறி இருக்கு. அரசு அலுவலகங்கள்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு. வேலைகள் சரிவர நடக்காதது போல தெரிகிறது. படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கட்டாயம் தரணும். இலவசங்களை நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு விலைவாசி குறைஞ்சாலே போதுங்க. கலைஞர் கனவு இல்லத்துக்கு வந்து வீடு கொடுத்துருக்குறாங்க போன கவர்மெண்ட்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 2ஆம் ஸ்டேஜ்னு மேல் மட்டும் வரைக்கும் போட்டிருக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல கேட்டால் பணம் வந்து வர பட்ஜெட்ல தாக்கல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பணம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. 1000 ரூபா வந்து 2500 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இன்னும் இது வரல. 2500 கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பஸ்ஸுக்கு வந்து பிரிவாங்கிறதுனால பஸ் ஏறினா பெண்களை மதிக்கிறதே இல்லைங்க. கண்டக்டர் டிரைவரும் சரி. மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலாக கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக பதிவு செய்தவர்களுக்கு உதவித்தொகை வராமல் இருக்கிறது. முதலாவதாக அதை வந்து அந்த பதிவு செய்தவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். சென்னையில் ஒரு ட்ரேட் சென்டர் இருக்கிறனால தான் சென்னையினுடைய தொழில்துறை வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. கோயம்புத்தூர் ஒரு ட்ரேட் சென்டர் இருக்குது, கொடிஷான்னு சொல்லிட்டு, அதனால் கோயம்புத்தூர் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மதுரை வந்து நம்ம மதுரையில் ஒரு ட்ரேட் சென்டர் கட்டினோம்னா இந்த சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அதை வந்து, ஏன்னா மதுரை வந்து ஹப்பு, அதுதான் வந்து மெயின் பிளேஸ். அப்படிங்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகும். இங்கே வந்து நம்ம சோலார் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு கிலோவாட்டுக்கு வந்து வீடுகளாக இருந்தால் 100 ரூபாயும், கமர்ஷியல்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாயும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சார்ஜஸ் முழுசாவே வந்து அவங்க வேலை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் பெரிய லெவலில் வந்து கமர்ஷியலுக்கும் இண்டஸ்ட்ரியலையும் போடுறதுக்கு நிறைய மக்கள் உள்ள வருவாங்க.